வணக்கம் மக்களே. வணக்கம். இந்த போர் சூழலில் பார்த்திங்கன்னா, நாடுகள்லாம் போர் சூழலில் இருக்கும் பொழுது, அவங்களாம் பெரிய பெரிய படித்தவங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டோட நைட்டாக 24x7 அவங்க உட்காந்து நாட்டுக்கு தேவையானது இதெல்லாம் பண்ணலாம், இது இங்கே கிடைக்கலன்னா அந்த அங்கே வாங்கிக்கலாம், இப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு 200 வருஷத்துக்கு இப்போயே பிளான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பாமரனா, ஒரு சாமானியனா வந்து நம்ம பணத்தை எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இடத்துல சாமானியனுக்கு தெரியாது. ஏன்னா நியூஸை பார்ப்போம், போவோம், நியூஸ் பேப்பரை படிப்போம், யூடியூப் பார்ப்போம், ரீல்ஸ் பார்ப்போம், முடிஞ்சு போச்சு நமக்கு அந்த போர். ஆனால் இந்த போரின் சமயத்தின் பொழுது நம்ம பணத்தை எப்படி நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறது, ஒரு பணவீக்கத்தை எப்படி முறியடிக்கிறது, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி நான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, எதனால் நான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேங்கிறத ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியே காட்டுறேன். எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து பாண்டில் வந்து 2021 வந்தேன். 2021 12%, 2022 12%, 2023 12%, 2024 12%, 2025 12%, 2026 12% கொடுத்துட்ருக்கேன் என்னோடய பாண்ட்ஸு. நான் ஏன் பாண்ட்ஸுக்கு போனேன்னாக்க, ஓய்வூதியம் வரணும், நான் வீட்டுக்கு வரணும், பிள்ளைங்களோட இருக்கணும், அந்த மென்டாலிட்டிக்கு போனதுனால நான் வந்துட்டேன். ஆனால் என் பிள்ளைங்களுக்குன்னு நான் யோசிக்கும் பொழுது நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஒரு தனிநபராக இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, சார் நான் இன்வெஸ்ட்டே இப்போ தான் சார் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 10 வருடங்களுக்கு ஒரு தடவை கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எதனாலனா, நான் அதை அப்படியே ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கங்க. இப்போ நான் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் பாருங்கள், நிஃப்டி வந்து 200 DMAவுக்கும் 50 DMAவுக்கும் கீழே வந்துருச்சு. அதாவது 200 DMAனா 200 நாளோட ஆவரேஜ் ப்ரைஸ், அந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கும் கீழே வந்துருச்சு. இன்னொன்று, நிஃப்டியோட பிஇ பாருங்கள், பிஇ ரேஷியோ 22 தான். நிஃப்டியோட பிஇ எவ்வளோ? 22 தான். ஹெல்த்தியானது ஒன்றா, செம்ம ஹெல்த்தி. நிஃப்டியோட பிஇ வெறும் 22 தான். இன்னொன்று 200 DMக்கு கீழே போகுது. ஓகே, இன்னும் கூட இந்த 24,300க்கு கீழெல்லாம் போயிடுச்சுனாக்கா அப்படியே தடன்னு கீழே வரும். எப்போவுமே இந்த 200 DMக்கு கீழே போனாலே எப்படி அனலிஸ்ட்லாம், பெரிய பெரிய அனலிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கனாக்க, இது வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து வாங்குறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து அக்குமுலேட்டிங் ஜோனு அப்படிம்பாங்க. அதாவது 200 DMக்கு கீழே போயிடுச்சுன்னா வாங்குறதுக்குரியது. அதே மாதிரி 200 DMக்கு மேலே போயிடுச்சுன்னா இது வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு, மேலே ஏறி வந்துருச்சு அப்படிம்பாங்க அந்த அனலிஸ்ட்லாம். சரி, இப்போ இந்த 22 பின்ஸ்லாம் அது எங்கே பார்த்தேன்னா, இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிட்டேன். என்எஸ்சி வெப்சைட்டில் அப்படியே கீழே வாங்க, ஃபேக்ட் ஷீட்டில் போயிடுறேன். ஃபேக்ட் ஷீட்டில் பாருங்கள், பிஇ பாருங்கள் 22 தான். ஓகே, பிஇ எவ்வளோ? 22 தான். இதில் பாருங்கள், ஃபினான்ஸ் செக்டரு 37% இருக்குது, ஆயில் அண்ட் கேஸு 10%. ஆயில் அண்ட் கேஸுக்குலாம் 10% ஏன் இருக்குன்னு தெரில. ஆயில் அண்ட் கேஸு நம்மளதில் வந்து இந்தியாவிலே வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் கம்மி, கேஸ் எடுக்கிறது கம்மி. அந்த ஆயில் அண்ட் கேஸ் இல்லைங்கிறதுனால தானே நம்ம இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ பல கேஸ் விலையெல்லாம் உலகத்தில் ஏறிக்கிட்டு இருக்குது, க்ரூடு விலை ஏறிக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் 10% ஆக்சுவலாக என்னென்னா ஹெல்த் கேரும் ஹெல்த் கேரு நம்ம உண்மையிலே சொல்லப்போனால் உலகத்துக்கே மருந்தை வந்து கொடுக்குறது எவன்னா நம்ம இந்தியா தான் அதிகப்படியாக. அப்போ ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா வெறும் 4% தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இது 10 ஆகி அது 4 போயிடுச்சுன்னா, ஏன்னா இப்போ இந்த 10% கீழே இறங்கினால தான் நிஃப்டியே கீழே இறங்குது. புரியுதுங்களா? இந்த ஆயில் அண்ட் கேஸ் 10% கீழே இறங்கினால தான் ஐடி சொல்லவே வேணாம், தர்மடி அடிச்சிட்டாங்க. கிளாட் ஏஐ வந்துச்சு, அதனால் தர்மடி அடித்து கீழே அந்த 10 + 18% கீழே விழுந்ததுனால தான் இப்போ நிஃப்டியே வந்து 200 DMக்கு கீழே போயிருக்கு. புரிஞ்சிச்சா? அப்போ இதெல்லாம் நான் எங்கே பார்க்குறேன்னாக்க, நிஃப்டி 50யோட வெயிட்டேஜில் நான் பார்த்துட்ருக்கேன். அதில் வெயிட்டேஜ்லாம் பாருங்கள், ஒரு கம்பெனிக்கும் வெயிட்டேஜ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதில் வந்து நான் சொன்னேன்ல, என்ன சார் ஆயில் அண்ட் கேஸுக்கு 10% கொடுத்துருக்காங்க, அப்படி என்ன சார், எதனால் சார் இது டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ஆயில் அண்ட் கேஸை பற்றி 10% கொடுத்து அந்த 10% நிஃப்டி கீழே இறங்குது நான் சொல்கிறேன்ல, அதை பற்றி நான் பேசணும்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு நான் போயே தீரணும். ஏன்னா புரிய வைக்க முடியாது, இல்லாட்டி அதையும் நம்ம காமிச்சிடுவோம், அங்கேயும் நம்ம போயிடுவோம். இப்போ பாருங்கள், இதான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸும் வாங்க. கரெக்டாக நான் இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்கான். இங்கே வாங்க, ஸ்ட்ரைட்டாக ஹார்மோஸ் இருக்கும். அங்கே ஒரு இந்த போர்ச்சுகல் கேசல்னு ஒரு கோட்டை ஒன்று இருக்கும், பழைய காலத்து கோட்டை. இந்த பாருங்கள், இந்த பழைய காலத்து கோட்டை இருக்குது பாருங்கள். இது வந்து எப்படின்னா எப்படி இருக்கும், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படி இருக்கும் பழைய காலத்து கோட்டை, கைவிடப்பட்ட கோட்டை. ஓகே, இங்கே பாருங்கள், இதான் வந்து அங்கே இருக்கிற கோட்டை. ரைட்டா? சரி, இது அப்படியே நான் வரேன், கீழே வரேன். இது என்னது?
1001 இரவுகள் 1001 இரவுகள். அதாவது இந்த டிடி ஒன்ல வந்து நான்லாம் 9th படிக்கும்போது அலீஃப் லைலான்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. ஹலீஃப் லைலா ஹலீஃப் லைலா ஹலீஃப் லைலா அப்படிம்பாங்க. 1001 இரவுகள்னு டப்பிங் பண்ணி போடுவானுங்க. ஸோ 1001 இரவுகள் ரெசிடென்ஸ்னு சொல்லி ஹோட்டலில் தான் இருக்குது போல இருக்காங்க. ஓகே, இடமே கைவிடப்பட்ட இடமா இருக்குது, அங்கே ஒரு ஹோட்டல் வேறையா? சரி. ஸோ இதுதான் சார் ஹார்மஸு. சரி, இப்போது என்ன ஷிப்பெல்லாம் எங்கே தேங்கி தேங்கி நிற்கிதுங்கிறாங்களே, என்ன எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் இங்கே வந்து போகிறேன், ஃபில்டரில் போயிட்டு நான் வந்து ஃப்ளைட் வந்து டேங்கரை மட்டும் கொடுக்குறேன். டேங்கரை கொடுத்துட்டேன், அங்கே பாருங்கள் டேங்கரு. அடுத்து வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டேன், அதில் வந்து ஆங்கர்டு மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, பாருங்கள் எத்தனை ஷிப்பு நிற்கிது பாருங்கள். டேங்கர்ஸு இதெல்லாம் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கீங்க, போகாமல் நின்றுட்டுருக்கீங்க பாருங்கள். இப்படி நான் ஜூம் பண்ணேன்னா ஒரு ஷிப்பாக அப்படியே காட்டும். இந்த பாருங்கள் ஷிப்பு நிற்கிது பாருங்கள், ஷிப்பு நிற்கிதா? இதெல்லாம் ஒரு ஷிப்பு நிற்கிதா? அப்படியே கீழே வரேன். இது எங்கே நிற்கிது? ஃபுல்லாக இந்த இடத்துல தான் நிற்கிது. அப்போது தமாம்லேருந்து வர்றது, இந்த சவுதியோடது அடித்தானுங்களா, இந்த சவுதி தனூரா ரிஃபைனரி, இந்த தனூரா ரிஃபைனரியில் அடித்ததுனால தான் இங்கேருந்து வரக்கூடிய ஷிப்ஸ் இங்கே அடித்ததுனால தான் இப்போ ஷிப்ஸ் எல்லாம் இங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து எங்கே ஈரான் எங்கே இருக்கான்? அந்த பாருங்கள் ஈரான் இங்கே தான் இருக்கான். சரி, அடுத்து வாங்க. ஃபுஜேராவில் கூட நேற்று முந்தானத்தில் நடந்திருக்கு, ஆனால் நியூஸில் வரல. ஓகே, நியூஸில் வராது ஆக்சுவலாக. அங்கே வந்து மன்னராட்சிங்கிறதுனால அங்கே வராது ஆக்சுவலாக. ஓகே, சார்ஜா. ஓகே, ஃபுஜேரா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபுஜேராவில் பாருங்கள், இங்கே ஒரு டேங்க் ஃபார்ம் இருக்கும். வேர் இஸ் அ டேங்க் ஃபார்ம்? ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் டேங்க் ஃபார்மு. என்னென்னா அபுதாபியில் இருக்கிற ஆயிலு க்ரூடெல்லாம் எடுத்தாச்சு, வெளியில் அனுப்பணும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த போர்ட் ஆஃப் ஃபுஜேராவில் தான் வரும். இந்த போர்ட் ஆஃப் ஃபுஜேராவில் 2 நாளாக அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நியூஸ்லலாம் வரல எனக்கு. ஆனால் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அங்கே வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. சரி, இப்போ பாருங்கள் இத்தனை இது இங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போது நம்ம இந்தியா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ நமக்கு எங்கெங்கே சார் வரணும் ஆயில்? குஜராத்துக்கு வரணும், கரெக்டாக? ஏன்னா அங்கே போர்ட் இருக்குது, அங்கே வந்து குஜராத்துக்கு வரணும். அடுத்து எங்கே வரணும்? மும்பைக்கு வரணும். ஓகே, பிபிசிஎல் அங்கே அதுக்கெல்லாம் வரணும். அடுத்து எங்கே வரும்? மேங்களூருக்கு வரணும். ஓகே, மேங்களூர் ரிஃபைனரிக்கு வரணும். அடுத்து எங்கே? சென்னைக்கு வரணும், சிபிசிஎலுக்கு வரணும். ரைட்டாக? அடுத்து விசாகப்பட்டினத்துக்கு வரணும். சார் விசாகப்பட்டினத்துக்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகிற வழியில் தான் இங்கேருந்து ரிட்டர்ன் போகிறான். எங்கள் ஸ்ரீலங்கா வழியாக ரிட்டர்ன் போகும்போது தான் அங்கே வச்சு அந்த ஈரானியோட ஷிப்பு கொடுத்துட்டு ரிட்டர்ன் போகும்போது தான் அமெரிக்கன் சப்மரைன் வந்து அடிச்சிட்டான். கரெக்டாக சார்? அவன் நம்ம நாட்டுக்கு கொடுக்க வந்தான் சார். அடிச்சுட்டு இப்போ வந்து காலையில் என்ன சொல்கிறான், 30 நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அதுக்கு வந்து நாங்கள் வேவர் தரோம், அனுமதி தரோம், அதனால் 30 நாள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறான். சரி, இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு இப்போ சென்னைக்கு போயிடுறேன். இப்போ சென்னையோட போர்ட்டில் போயிடுறேன். ஏதோ நிற்கிது, என்ன நிற்கிது? சரி, இப்படி போயிடுறேன். ஏதோ டேங்கர் ஒன்று நிற்கிது. என்ன டேங்கரு? ஓகே, இது ஒரு ஆயில் டேங்கர் காட்டுறாங்க. சரி, வேறு எதாவது நிற்கிதான் பார்ப்போம். ஈரானியன் எதாவது நிற்கிதான் பார்ப்போம். ஈரானியன், எனிதிங் ஈரானியன். இந்த பாருங்க ரஷ்யாவோடது வந்து நிற்கிது பாருங்கள், ஆயில் டேங்கரு, ஆயில் கெமிக்கல் டேங்கரு ரஷ்யாவோடது வந்து நிற்கிது. எங்கள் மானா என்னென்னா சென்னையோடது. ஓகே, அப்போது இங்கே வந்து இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு? அன்லோடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக? சரி, இது என்னது? ஆயில் கெமிக்கல். இது வந்து பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்த ஒரு டேங்கர். ரைட், இது என்னதுன்னு பார்த்துருவோமா? இது வந்து க்ரூடு, இது வந்து கம்மாங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஆஃப்ரிக்கன் நினைக்கிறேன். ஆஃப்ரிக்காலேருந்து வந்த ஒரு க்ரூட் ஆயில் டேங்கர். சார், இதெல்லாம் இவ்வளோ டிராஃபிக் இங்கே இருக்குல்ல, இந்த டிராஃபிக்கில் இப்போ ஈரான் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா, நாங்கள் இந்தியாவுக்கு போகக்கூடிய டேங்கர்ஸை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் அவன் தான் சொல்கிறான். ஆனால் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ அப்படி சொல்லுதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா தான்சானியாவில் அங்கங்கே ஒழுகிறது, துருக்கியில் ஒழுகிறது, சவுதி மேலே விழுந்ததெல்லாம் கூட இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நாங்கள் பண்ணலங்கிறாங்க. அப்போது யார் பண்ணியிருக்கக்கூடும்? இஸ்ரேல் பண்ணியிருக்கக்கூடுங்கிற மாதிரி வதந்தியெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இதுவரை என்னன்னு தெரில. ஒருவேளை நமக்கு வர்ற டேங்கரை வேறு யாராவது அடிச்சுட்டு ஈரான் தான் அடிச்சது, ஈரான் மேலே பழிய போடுறதுக்கு இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி இருக்குது. இப்படி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இவ்வளோ ஷிப் இப்போ நிற்கிது. இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு 50 நிற்கிதா, 50, இங்கே ஒரு 50 நிற்கிதா, 50, இங்கே டோட்டலாக ஒரு 100 இருக்குமா, 100, ஒரு 200, 250 நிற்கிதா, 250 நிற்கிது சார். அது எங்கெங்கே இருக்குது? மஸ்கட்டு, ஒமானு, ரைட்டா, துபாய், அபுதாபி, கத்தாரு, தோகாலேருந்து தானே, கத்தார்லேருந்து தானே நமக்கு கேஸ் எல்லாம் அவுட் ஆகிடுச்சு. ரைட்டா? அடுத்து வரேன் எந்தெந்த ஸ்டாக்குகள்லாம் பாதிக்கப்பட போகிறதுங்க இப்போ பேசுவோம். அடுத்து தமாம்லேருந்து போகிறதெல்லாம் நின்றுச்சு, குவைத்துலேருந்து போகிறதெல்லாம் நின்றுச்சு. டோட்டலாக சார் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இது வந்து பாரசீக வளைகுடான்னு தான் நம்ம தமிழ்லலாம் படிச்சிருப்போம். பாரசீக வளைகுடா. இந்த பாரசீக வளைகுடாவில் தான் இப்போ இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. அதாவது ஒமான் வளைகுடாவுக்கும் பாரசீக வளைகுடாவுக்கும் இடையில் இருப்பது தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ரைட். இப்போ நம்ம புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கேருந்து எந்தெந்த இடத்துல வருதுங்கிறத சொல்லிட்டேன். இந்த க்ரூடுகள் வந்தால் தான் ரிலையன்ஸுக்கு போகும், பிபிசிஎலுக்கு போகும், ஐஓசிஎலுக்கு போகும், இந்தியன் கார்பரேஷன் போகும், ஹெச்பிசிஎலுக்கு போகும், மேங்களூர் ரிஃபைனரிக்கு போகும், சிபிசிஎலுக்கு போகும். கரெக்டாக? ரைட்டு. சரி, இது இல்லாமல் இன்னொன்று நம்ம படிச்சிருப்போம், சூயஸ் கால்வாய் படிச்சிருப்போம். பார்த்துருக்கீங்களா? சூயஸ் கால்வாய் நமக்கு ஒரு வேளை வந்து இந்த சைடு பிரச்சனை இருக்குன்னா அடுத்த ரூட்டு நமக்கு எங்கிட்ட எடுக்கணும்னா சூயஸ் கால்வாய் தான். இந்த பாருங்கள், இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், சூயஸ் கால்வாய்லாம் கொஞ்சம் வந்து லாஜிஸ்டிக் கொஞ்சம் தூரமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சுற்றி வர மாதிரி தான் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு. இந்தியாவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆயில் டேங்கரு, எல்என்ஜி கேஸு டேங்கரு, எல்லா டேங்கரும் எப்படி எந்தெந்த இடத்துல மாட்டிருக்கு. இது இல்லாமல் இப்போ ஈரான் என்ன சொன்னிச்சு, யூஎஸ்ஏ என்ன சொன்னிச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? இப்போது இதனால் எந்தெந்த பங்குகள் எந்தெந்த செக்டர் பாதிக்க வாய்ப்பு இருக்குது, இன்னொன்று வளர்கிறதுக்கு, அதாவது இந்த நேரத்துலையும் இதை ஒரு காரணமாக வச்சுட்டு மேலே வளரக்கூடிய செக்டர் எது வளரக்கூடிய பங்குகள் என்னங்கிறத பார்த்துருவோமா? இது வந்து டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன், திரும்பி சொல்கிறேன். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர், ஐ எம் நாட் அ ஈக்விட்டி அனலிஸ்ட், ஐ எம் ஜஸ்ட் அ காமன் மேன், ஜஸ்ட் கிவிங் மை ஓன் ஒப்பீனியன். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் பாதிக்கப்படும் இதுக்கு மட்டும் நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன். ஓகே, பாதிக்கப்படுவது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆயில் மேக்கிங் கம்பெனி, எண்ணெய் சந்தை நிறுவனங்கள் சிவியராக பாதிக்கும். அதுலேருந்து ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஏன்னா அவங்களுக்கு க்ரூடு அதிகமாகும் போது அது வந்து விலை அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்போம். அடுத்து வந்து என்ன, சிட்டி கேஸ் நகர வாயு விரிவாக்கம், சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். சென்னையில் வந்துருச்சு ஆல்ரெடி, கேரளாவில் வந்துருச்சு, பாண்டிச்சேரி, காரைக்கால் ஆல்ரெடி வந்துருச்சு. என்னென்னா, எல்பிஜிக்கு பதிலாக சிஎன்ஜி டைரெக்டாக உங்கள் வீட்டில் பைப்லைன்லேருந்து வந்துடும். ஒரு கேஜ் மாட்டியிருப்பாங்க. அந்த கேஜ் சொல்லும் எவ்வளோ கன்சப்ஷன் பண்ணிங்கன்னு சொல்லும். மாதம் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. இது எங்கே, மாநகர் கேஸ் மும்பையில் வந்துருச்சு, டெல்லியில் வந்து இந்திரபிரசாத் கேஸ் வந்துருச்சு, ஐஜிஎல். அவங்களுக்கெல்லாம் இது என்ன ஆகுனா, அடுத்து குஜராத் கேஸ், அவங்களுக்கெல்லாம் தர்மடி விழுகுங்க. ஏன்னா கேஸ் வர்றதே வந்து கத்தார்டன் தான். நம்ம ஊர்லேயே இருக்குது, மும்பை ஹைலெலாம் எடுக்கிறாங்க. ஆனாலும் இருந்தாலும் 10% தான் அங்கே, மீதி 90% எங்கே வருதுன்னா வெளியிலேருந்து தான் வருது. அப்போ அதனால் அந்த நிறுவனங்களின் பங்குகள்லாம் அடி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஏர்லைன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க இயங்குறதே முழுக்க எரிபொருள்னால தான். அந்த எரிபொருள் என்னென்னா, உங்களுக்கு ஏடிஎஃப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல். அந்த டர்பைன் ஃபியூவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூடு டைரக்ட்லேருந்து தான் வருது. விலை கூடினால் மிகப்பெரிய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அவங்களோட லாபம் குறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இண்டிகோ ஃபியூவல் காஸ்ட்டு ரெவன்யூ 30-40% ப்ராஃபிட் ஸ்கியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்து கல்ஃப் ரீஜனிலிருந்து டூரிசம், அடுத்து பிஸ்னஸ் ட்ராவல் ட்ராப்பு. அதே மாதிரி இப்போ யாரும் போய் பறக்கணும், இல்லை நான் போய் டூர் போகணும் அப்படின்னு புக் பண்ணியிருந்தாலும் அவன் கேன்சல் பண்ணியிருந்திருப்பானுங்க. அதனால் அவங்களுக்கு பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக? அடுத்து பெயிண்ட் நிறுவனங்கள், அடுத்த நிறுவனம் தான் பாதிக்கப்படுறது. அது எதனாலனா, அது ஏஷியன் பெயிண்ட்டு, பெர்கர், கான்சாய், நேர்லாக்கு, அவங்களாம் என்னென்னா பாதிப்பு கடுமையானது. அதில் வர ரா மெட்டீரியல் இருக்குல்ல, அதில் வர ரா மெட்டீரியல் வந்து TiO2, வினைல் அசிட்டேட், பெட்ரோகெமிக்கல் சால்வெண்ட்டு, இது எல்லாமே க்ரூட்லேருந்து வரக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ். அடுத்து வந்து க்ரூடு 10% ஆனால் பெயிண்ட் வந்து 6-8% மார்ஜின் ப்ரெஷர் அதிகமாகும். ஏஷியன் பெயிண்ட்டு, பெர்கர் பெயிண்ட்டு ஸ்டாக் ஆல்ரெடி 4-6% வந்து இந்த வாரம் விழுந்திருக்கு. அதனால் இதில் கடுமையான பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முழுக்க இது வந்து க்ரூடு சம்மந்தமானது. அடுத்து நெக்ஸ்ட்டு டயர் நிறுவனங்கள் வந்து எம்ஆர்எஃப், அப்போலோ, சியாட்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கடுமையான பாதிப்பு ஏற்படும். ஏன்னா சிந்தட்டிக் ரப்பரு, கார்பன் பிளாக்கு, நாப்தா, இது எல்லாமே க்ரூடுலேருந்து வரக்கூடிய டெரிவேட்டிவ்ஸு. இப்போவே ஐசிஐசிஐ டைரக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, க்ரூடு ப்ளஸ் 20% போனால் டயர் இம்பேக்ட் காஸ்ட்டு 12-15% அதிகமாகும். அதனால் அவங்களோட ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கீழே இறங்கும். நல்லா கேட்டுக்கோங்க, பாதிக்கப்படும் சொன்னால் என்ன அர்த்தம்னா கீழே வரும்னு அர்த்தம். சரி வச்சுக்கோங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை, வரும்னு வச்சுங்க. ஆனால் இது ஒரு வாய்ப்பாக இல்லையா? நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். என்றைக்குமே பங்குச்சந்தையில் வந்து இறங்கும்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அப்போனா என்ன அர்த்தம்னா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்க போது போய் வாங்கிக்கடான்னு அர்த்தம். நீங்கள் கான்ட்ரடியாக தான் திங்க் பண்ணணும். சார் ப்ராஃபிட் வர்றது எதுவும் அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. எது இறங்கும் சார், எது சார் இறங்கும், இப்போ வாங்கி வச்சா பின்னாடி எது சார் லாபம், அதுதான் பேசணும். கரெக்டாக? சரி, அதை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன். அடுத்து வந்து என்ன, வாகன தொழில், அதாவது ஆட்டோமொபைல்ஸ் என்ன, மாருதி, டாட்டா, பஜாஜ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இது வந்து ஒரு நடுத்தரமான எஃபெக்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன, கன்சியூமரால் வாங்க முடியாத அளவுக்கு போயிடும். என்னென்னா பெட்ரோல் அதிகமாகிடுச்சு,
டீசல் விலை அதிகமாகிடுச்சுன்னா அது வாங்கக்கூடிய திறன் கம்மியாகிடும், அது இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும், அதனால் அவன் வாங்க மனும் விருப்பப்பட மாட்டான். அடுத்து வந்து ஈவி சைடு வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், கவர்மெண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா இந்த பிரச்சனை இல்லை, ஈவி சைடு எல்லாரும் போயிடலான்னா சொல்லி ஈவிக்கு அதிகமாக மானியம் இங்கேன்னு தொடங்கும் போது எல்லோரும் ஈவி பக்கம் போவாங்க. அதனாலையும் இந்த ஐசி என்ஜின், இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்லாம் வந்து என்ன ஆகும்னா பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து எஃப்எம்சிஜியில் என்ன சார் நடுத்தரமாக பாதிப்பு ஏற்படும், அதாவது மீடியமாக பாதிப்பு இருக்குது. என்னென்னா அதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் எல்லாமே பேக்கேஜ் பிளாஸ்டிக் தான். பிளாக்கெஸ்ட்டு, பெட் பாட்டில்ஸு, லாஜிஸ்டிக்கு, ரா மெட்டீரியல், இது எல்லாமே என்ன க்ரூடு லிங்க்டு. கரெக்டாக. அடுத்து வந்து கன்சியூமரோட பர்ச்சேசிங் பவர் ட்ராப் ஆச்சுன்னா எஸ்எம்இ வேல்யூம் க்ரோத்து ஸ்லோவாகும். அடுத்து ஹெச்யூஎல், பிரிட்டானியா, நெஸ்ட்லே, இது எல்லாமே என்னன்னா ப்ரைஸிங் பவர், இன்புட் காஸ்ட் ரைஸ் ஆகுது, ஆனால் வாங்கக்கூடிய திறன் கம்மியாக இருந்தனால அதனால் அவங்களுக்கும் நடுத்தரமாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கேட்க வேணாம், அதுவும் வந்து பாதிப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலுக்கு என்ன தேவைன்னா நாப்தா, பென்சின்னு, ப்ரொப்பலின்னு, அது அதுக்கு தான் ஃபீடாக தேவைப்படும். அந்த க்ரூடுலேருந்து வரக்கூடியது தான் அதுக்கு தான் தேவை, அதுக்கு ஃபீடாக தேவைப்படும். எது அந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலுக்கு, இந்த சென்ட்டுக்குன்ட்டுலாம் அடிக்கிறோம்ல அதுக்கெல்லாம். அடுத்து வந்து அந்த கெமிக்கலை நான் அனுப்புறதுக்கு வந்து அதுக்கு வந்து அனுப்பக்கூடிய லாஜிஸ்டிக்கு, இன்சூரன்ஸு காஸ்ட்டு சர்ஜ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி 300%, 400% இந்த ஷிப்புக்கெல்லாம் போட்டானுங்க, அதனால் அங்கே கொஞ்சம் பாதிப்படும். அடுத்து அக்ரோ கெமிக்கல், அமோனியா, சல்ஃபரு, இம்போர்ட் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட் டிஸ்ட்ரப்டட். கரெக்டாக. அடுத்து அமோனியா கெமிக்கல்ஸு, அடுத்து அக்ரோ கெமிக்கல்ஸ், அமோனியா, சல்ஃபரு, அதுவும் சரி இங்கே ஷிப்பிங்கில் கெமிக்கல் எந்த கெமிக்கலும் வரப்போகிறதில்ல, அதனால் அவங்களுக்கும் இது பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எல்என்டி அண்டு கேஇசி இன்ஜினியர், இவங்க வந்து இன்ஜினியரிங் கம்பெனிஸ் என்ன இப்போ அங்கங்கே பாமை போட்டு அடித்ததுனால அவார்டெல்லாம் கேன்சல் ஆகும், யாரும் அங்கே வேலை செய்ய போக மாட்டாங்க, ஒரு பயம் வந்துடும், ஹோல்ட் ஆகும், 2-3 வருஷத்துக்கு ஹோல்ட் ஆகும். இதெல்லாம் கிளாரிட்டி ஆகி கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் கான்ட்ராக்ட்லாம் அவார்ட் ஆகும். அதனால் அவங்களுக்கு பாதிப்புகள் மிடில் ஈஸ்ட்லேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்என்டிக்கு அதிகமாக ப்ராஜெக்ட் இருக்குது, மிடில் ஈஸ்ட்டில் தான் அதிகமாக இருக்குது, அதனால் வாய்ப்புகள் இருக்குது. சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா பிஎஸ்சி பேங்க்கில் லோவான ரிஸ்க் இருக்குது. எதனாலனா பிஎஸ்சி பேங்க்னால் என்னென்னா எஸ்பிஐ இருக்கலாம், இந்தியன் பேங்காக இருக்கலாம், கனரா பேங்காக இருக்கலாம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்காக இருக்கலாம், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவாக இருக்கலாம், பேங்க் ஆஃப் பரோடாவாக இருக்கலாம். இதெல்லாம் என்னென்னா க்ரூடு ப்ரைஸ் அதிகமானோடனே டீசல் விலை, கச்சா எண்ணெய் இதெல்லாம் விலை அதிகமாகும் போது என்னென்னா கடுமையாக வந்து விலை ஏறிடும். கத்திரிக்காய், வெங்காயம், முருங்கெல்லாம் அப்போ எல்லா விலையும், பால் விலைகள் விலை எல்லாம் ஏறும் பொழுது இன்ஃப்ளேஷன் அதிகமானோடனே ரெப்போ ரேட்டை ஏற்றுறதா இறக்குதான்னு ஆர்பிஐ அந்த இடத்துல டிசிஷன் பண்ணும் பொழுது இன்ட்ரெஸ்ட் ஒரு வேளை அதிகமாகிடுச்சுன்னா அவங்க ஆர்பிஐக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் அவங்களுக்கு குறைவான பாதிப்புகள் வரும். இவ்வளோனா நம்ம என்ன பார்த்தோம், பாதிக்கக்கூடிய செக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், அதுக்குரிய பங்குகள் என்னென்னலாம் பங்கு இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இதை வாய்ப்பாக பயன்படுத்தி மேலே வளரக்கூடிய பங்குகள், இதில் ஆதாயம் தேடக்கூடிய பங்குகள் எது, ஆதாயம் பெறக்கூடிய செக்டர்கள் எது, அதை தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா அப்ஸ்ட்ரீம், அதாவது ஆயில் எடுக்கிறது ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க ஆயில் எடுக்கும்போது என்னென்னா ஆயில் விலை, க்ரூடு விலை அங்கே மார்க்கெட்டில், வேர்ல்டு மார்க்கெட்டில் அதிகமாச்சுன்னா இவங்க எடுத்து சிபிசிஎல்க்கோ யாருக்கோ கொடுக்குறாங்களே, அப்போ என்ன ஆகும், இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் ஆயிலை விற்கிறவங்க, விலை உயர்வதால் நேரடி பெனிஃபிட் இவங்களுக்கு இருக்குது. கரெக்டாக. ஓஎன்ஜிசி 52 ஹை எட்ட வாய்ப்பு இருக்குது. இது யார் சொல்கிறா, வெஞ்சுரா செக்யூரிட்டிஸும் ஐசிஐசிஐ டைரக்ட் இவங்க சொல்கிறாங்க. அடுத்து என்னது, டிஃபென்ஸ் செக்டரில் நிறைய பங்குகள் இருக்குது. அதில் போர் நேரத்தில் குளோபல் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் உயரும், இந்தியா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் டிமாண்ட் ரைஸ் ஆகும். எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்ல, அதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இந்த பங்குகளாக, இந்த நிறுவனங்கள்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஹெச்ஏஎல் பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஜெட் ஆர்டர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஎல் பாரத் எலக்ட்ரானிக் ரேடார் சர்வலைன்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பாரத் டைனமிக்ஸில் மிசைல் சிஸ்டம்ஸு ஆர்டர் ஃப்ரம் ஃப்ரெண்ட்லி நேஷன் இன்க்ரீஸ், அங்கெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து மெசகண்டாக்கில் நேவல் வெசல்ஸ் ஆர்டரு, இந்தியா நேவி எக்ஸ்பேண்டிங்கு, ஏன்னா நேவி சைட்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்ல, அதுக்கெல்லாம் வந்து ஒரு வேளை நிதியெல்லாம் ஒதுக்குனாங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து என்ன, தங்கத்தின் சைடு எல்லாருமே வந்து பொருளாதார ரீதியாக வந்து இன்ஃப்ளேஷன் வருதுன்னா நம்ம அடுத்து பண்ணக்கூடியது என்னென்னா தங்கத்தை தான் வாங்குவோம். அடுத்து தங்கத்தோட இடிஎஃப்பை வாங்குவோம். கண்டிப்பாக உறுதியாக தங்கத்தை 20% வாங்கி தான் தீரணும். அதனால் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு இடிஎஃப் சமயத்தில் சேஃப் ஹெவன், அதாவது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம் அதுதான்டான்ட்டு போவாங்க. இன்னொன்று எம்சிஎக்ஸ், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, எம்சிஎக்ஸு, அதனுடைய பங்குகளும் இந்த நேரத்தில் கோல்டோடு சேர்ந்து இதுவும் இயங்கும். அடுத்து வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு சில்வர் எக்ஸ்போஷரு, ஏன்னா சில்வர் எக்ஸ்போஷர் அங்கே இருக்கிறனால ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் மேலே கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, ஆதாயம் தேடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது மருத்துவத்துறை. என்ன மருத்துவத்துறையில் ஃபார்மா செக்டர் வந்து அது சன்ஃபார்மாக இருக்கலாம், டாக்டர் ரெட்டியாக இருக்கலாம், சிப்லாவாக இருக்கலாம், அது ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸாக இருக்கலாம், நிறையா இருக்குங்க.
இதில் டொமஸ்டிக் டிமாண்ட் தான். என்னென்னா நம்ம ஆல்ரெடி நிறையா உபயோகிக்கிறோம் ஃபார்மாவில். இந்த ஆயில் ப்ரைஸுக்கும் இந்த இம்பேக்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்த டாலரில் ஏர்னிங் பண்ணுற ஃபார்மா வந்து சப்ளை கொடுக்குறோம் இல்லையா, ஃபாரினுக்குலாம் அனுப்புகிறோம் இல்லையா, டாலர்ஸில் ஏர்னிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ருப்பி ஃபால் ஆகும் பொழுது அவங்களுக்கு சரியான பெனிஃபிட்டு. யாருக்கு? எக்ஸ்போர்ட் அதிகம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. கரெக்டாக? அடுத்து இதில் பெனிஃபிஷியல் ஆகக்கூடிய, இந்த வாரில் பெனிஃபிஷியல் ஆகக்கூடியது யாருன்னா ரெனியூபிள் எனர்ஜி, அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். அப்படின்னா என்ன? சோலாரு, விண்ட் எனர்ஜி. இந்த நிறுவனங்கள்லாம் என்னன்னா எல்லாரும் ஆயில் அண்ட் கேஸை விட்டு இந்த பக்கம் வரும்பொழுது அந்த நிறுவனங்கள் மீது கண் வைப்பாங்க. அதனால் மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர் எல்லாம் அதை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போகிற நேரத்தில் ஆயில் டிபெண்டன்சியை குறைக்கணுங்கிறதுக்காக இந்த பாலிசி புஷிங் ஏதாவது நடந்துச்சுன்னா இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோலார், விண்டு, க்ரீன் ஹைட்ரஜன், கவர்மெண்ட் கேபெக்ஸ் பூஸ்ட் எக்ஸ்பெக்டடு, அதானி க்ரீன் எனர்ஜி, டாட்டா பவர் ரெனியூபிள்ஸு, என்டிபிசி க்ரீன் எனர்ஜி, இது எல்லாமே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? அடுத்து என்னது? நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். அதாவது எப்படின்னா அலுமினியம், ஜிங்க்கு, காப்பரு, இது எல்லாமே என்னென்னா சப்ளை டிஸ்ப்ரெஷன் இருக்கிறனால ப்ரைஸ் ஹைக்கு அதிகமாகிடும். அதாவது சப்ளை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் என்ன ஆகிடும்னா அலுமினியம், ஜிங்க்கு, காப்பர்லாம் எக்கச்சக்கமாக ஏறிடும். அடுத்து அலுமினியம் ப்ரைஸ் ஹிந்தால்கோ இருக்கு இல்லையா, அவங்களாம் அலுமினியம் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும். எப்போ மிடில் ஈஸ்ட்டில் சப்ளை டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா அதனோட விலை அதிகமாகும். அதே தான் வேதந்தாவுக்கும், அதே தான் ஹிந்துஸ்தான் ஜிங்குக்கும் இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் யார் சொல்கிறா? ஐசிஐசிஐ டைரக்ட் சொல்கிறாங்க. அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்றேன், பார்த்துக்கங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன? ஒரு வார் நேரத்தில், போர் நேரத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் க்ரூடு, டேங்கரு, கெமிக்கல் இதெல்லாம் தடைப்படும் பொழுது, சப்ளை இல்லாத பொழுது எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த செக்டர்லாம் மேலே போகும், எந்தெந்த துறைகள்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக இப்போ பார்த்துட்டோம். கரெக்டாக? இப்போ பார்த்தோன்னா இப்போ என்னென்னா கையில் ஓரளவுக்கு இப்போ பணம் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் நிஃப்டி வந்து 200 DMக்கு கீழே போயிடுச்சு, பி வந்து 22 தான் இருக்குது, வாங்கிறதுக்கு சிறந்த நேரம். இதனுடைய சம்மந்தப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எது இருக்கோ, சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி, மியூச்சுவல் ஃபண்ட் தேர்வு செய்வது எப்படிங்கிறத நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதில் நம்மளோட பணங்களை கீழே இருக்கக்கூடிய போய் வாங்கும் பொழுது என்னோடய என்ஏவி கம்மியாக நான் வாங்குவேன், மேலே ஏறும் பொழுது எனக்கு நல்ல வரக்கூடிய லாபங்கள் இருக்குது. அதனால் சிறந்த மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்யுங்க. இப்போ என்ன மாதிரி ஒரு 44 ஆகிடுச்சு, 43 ஆகிடுச்சு, ஒரு 50 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் மென்டாலிட்டியில் இருக்கீங்கன்னா சிறந்தது கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது, பிஎஸ்சி பாண்ட்ஸ் இருக்குது. இப்போது அப்படியே நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் முனிசிபல் பாண்டு ஒன்று வந்திருக்கு, அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்தியா பாண்டோட வெப்சைட்டில் இருக்கிறேன். இந்தியா பாண்டோட வெப்சைட்டில் கோயம்புத்தூர்னு சும்மா டைப் பண்ணுங்கள். கோயம்புத்தூர்னு டைப் பண்ணால் கோயம்புத்தூர் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் பாண்டு வருது பாருங்கள். சொன்ன பார்த்தீங்களா? இதில் ரீடு மோர் போங்க. ரீடு மோர் போனீங்கன்னா இங்கே வந்துருச்சு பாருங்கள். இயர் டு மெச்சூரிட்டி எவ்வளோ? 7.93% இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். டென்யூர் 5 வருஷம் இருக்குது. அடுத்து வந்து டபிள்யூஏ பாண்டு, சீனியர் பாண்டு, செமி ஆனுவலி 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. ரைட்டா? இப்போது நான் ஒரு வேளை வந்து ஒரு 5 லட்சத்தை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்சத்தை நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு கேஷ் ஃப்ளோ வந்து பாருங்கள், நான் 5 லட்சத்தை போடும்பொழுது எனக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு 7,48,000 எனக்கு வருது. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ வருதுன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை 20,000, 20,500, 20,500 வருது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பாண்ட்ஸு, பேசப்பட்ட பங்குகள், ஸ்டாக்ஸு, துறைகள், செக்டர்ஸு, இதெல்லாம் நான் சொன்னது ஒரு கல்வி அறிவுக்காக மட்டும்தான். இந்த போர் சமயத்தில் இந்திய முதலீட்டாளர்களை, பங்குச்சந்தையில் இருக்க இந்திய முதலீட்டாளருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கும் உத்வேகம் கொடுக்கறதுக்காக மட்டுமே தவிர இந்த பங்குகளை போய் வாங்குங்க, அந்த பங்குகளை போய் வாங்குங்கிறதுக்கு ஒரு அட்வைஸராகவோ, ஒரு சஜஷனாகவோ, ரெக்கமெண்டேஷனோ, டிப்ஸாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மக்களே.